ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படிக்கு இன்னைக்கு நான் கவனிக்கிறது இப்போ இந்த கதையோட ஹெட்டிங் கைத்தடி. ஒரு 4 பசங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு விளையாடலான்னு கிரவுண்டுக்கு போனாங்க. அங்கே விளையாண்டுகிட்டே இருக்கும்போது டயர்ட் ஆயிடுச்சா 4 பேருக்குமே. சரிடா வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு ஒருத்தன் சொன்னானா. சரின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் வீட்டுக்கு நடந்து பண்ணிட்டு ஒருத்தன் சொன்னானா, ஏய் அங்கே பாரு மாங்காய் காய்ச்சிருக்கு, அங்கே மாங்காய் போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் போனாங்க. மாங்காய் ரொம்ப தூரமாக இருந்துச்சான். கழு தூக்கி அடித்து பார்த்தாங்களா, மாங்காய் ஒன்று கூட விளையாடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு இடத்தமாக தேர்ந்தாங்க. அப்போதைக்கு ஒருத்தன் பார்த்தானா, டேய் செம்ம ஐடியாடா, அங்கே பாரு ஒரு பாட்டி படுத்து இருக்கு, அது பக்கத்தில் குச்சி இருக்கு பற்றியா, அதை வச்சு அடிப்போன்னு அந்த கைத்தடியை வச்சு அந்த மாங்காவை அடித்து 2 மாங்காய் ஒண்டிச்சான். ஒரு மாங்காவை அடித்தான், அது சாப்பிட்டு போனாங்க. அந்த இடத்துலையே அந்த கைத்தடியை போட்டு போனாங்க. இந்த பாட்டி அவங்களாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திச்சான். அந்த மாட்டி சரி வீட்டுக்கு போச்சு, வீட்டுக்கு போகலாம் பொழுது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இந்த கைத்தடியை தேடினாங்க. அங்கே இல்லவே இல்லையா. எங்கே போயிருக்கோம் அப்படின்னு, அது இருந்தால் தானே நம்மளால் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எங்கே இருக்குன்னு அப்படியே உட்காந்த இடத்துலையே தேடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அங்கிள் இங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்பா என் கைத்தடியை யாரோ எடுத்துட்டு விட்டாங்க, அதனால் எனக்கு ஏதாவது கொம்பு கற்று கொடுப்பா, நான் அப்போ தான் போக முடியும்னு சொன்னோன்னே பக்கத்தில் ஒரு கொம்பு இருந்துச்சு, அதை வளைச்சி பிடிக்கிற மாதிரி கொடுத்தாரு. ரொம்ப நன்றிப்பான்னு அவரும் போயிட்டாரு. இந்த பாட்டியும் நடந்து போச்சான். நடந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சான். மறுநாள் சரி நம்ம கைத்தடை அங்கே தான் இருக்கும்னு அங்கே தேடி பார்த்துச்சான். தூரத்தில் ஒரு கைத்தடை இருந்துச்சான், மாங்காய் மரத்துக்கு நேராக. சரி பசங்க தான் மாங்காய் அடிக்கணும்னு கைத்தடையை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போச்சான் வீட்டுக்கு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அந்த பையன் என்ன பண்ணார் பார்த்தீங்கள, ஒரு இடத்துலேருந்து ஒன்று எடுத்து ஒன்று செஞ்சுட்டு அந்த இடத்துலையே போட்டு போனான். ஃபஸ்ட்டு அந்த ஆயா கிட்டேருந்து திருந்தே தப்பு. அது மட்டும் இல்லாமல் மாங்காவை அடித்து அந்த இடத்துலையே கீழே போட்டிருக்கான். அது மிகப்பெரிய தப்பு. அதனால அந்த பாட்டி என்னாச்சு, அங்கே தான் உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரமாக. அந்த அங்கிள் மட்டும் அந்த வழியாக வரலைன்னா அவங்க அங்கே தான் அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். அதனால் ஒரு பொருளை எடுத்தால் அந்த இடத்துலையே வச்சுட்டு போங்க, அங்கேயே போட்டு போகாதீங்க. அது மற்றவங்களுக்கு கெடுதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க வழியாக தொட்டுங்க. பாய் பாய்.